நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் ராசி பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். திங்கட்கிழமையான இன்னைக்கு அனுமார் அவதரித்த மூலம் நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். எனவே அனுமான் பிறந்த நாள் அமாவாசை. இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்திப்பது நல்லது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப சிறப்பு. என்ன கூடத்தில் சிரமப்படாமல் ஆஞ்சநேயரை தரிசிங்க. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரமாவது படி. விநாயக பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போடுங்க. நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த வழிபாட்டை செஞ்சிடும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, ராத்திரி 9 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ராத்திரி இரவு உணவு அசை உணவு வேண்டாம் இன்னைக்கு, ஜாக்கிரதை. ஆமாம், கட்டாயம் சாயந்தரம் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் ராத்திரி 9 மணி வரைக்கும். ராத்திரி 9 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்கிறோம். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு கட்டாயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம். மற்றவங்களும் அதே மாதிரி பண்ணிடணும். 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. சூரியனை பார்த்து தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி, அகத்தியரே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சொல்லி பாருங்க. மனசு சங்கடம் கொஞ்சம் மாறும், தீரும், புதிய வழி கிடைக்கும், உறுதி. 2 நாளும் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏழை சிறுவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, முதியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிகடம் பார்க்காதீங்க. திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக வேற யாராவதோ பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே போயிடுங்க. வழிபாடு செய்யுங்க, நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு, பருப்பு கலந்தது, நெய் முடிஞ்சா கலந்தது கொடுக்கறது நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. ஆமாம், இந்த 2 நாட்களும் கரெக்டாக இதை செஞ்சிருங்க. ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். பேச்சு சாமர்த்தியம் பிரமாதம், கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். 2 நாளும் சிறப்பு, வெற்றி, சந்தோஷம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, கேசரி தேவனே போற்றி, வாயு தேவனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது. உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது பலருக்கு. திருஷ்டியை குறைக்கும், இது அழிக்கும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், செஞ்சிருங்க. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி பின்றீங்க போங்க. பிரமாதமான நாள், சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும்.
2 நாட்களும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம், வாழ்க்கை வளமாகும், வெற்றி, உயர்வு. அப்புறம் என்ன, ஆனால் திங்கள் செவ்வாய் 2 நாளும் முருகப்பெருமானுக்கு ராத்திரியில் 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போட வேண்டியது முக்கியம். ஏன்னா அது காரணம் உங்களுக்கே தெரியும். ஆம். அனுகூலமான எண் 5, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் திங்கள். 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, கேசரி தேவனே போற்றி, வாயு தேவனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது. உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது பலருக்கு. திருஷ்டியை குறைக்கும், இது அழிக்கும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். செஞ்சிருங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் கில்லி கலகுறீங்க. சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் திங்கள். 1, 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, கேசரி தேவனே போற்றி, வாயு தேவனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது. உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது பலருக்கு. திருஷ்டியை குறைக்கும், இது அழிக்கும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் நல்லா இருக்குது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பு, வெற்றி, உயர்வு நல்லா இருக்குது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரி நேரத்தில் விநாயக பெருமானுக்கும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். அஸ்தம் திங்கக்கிழமை போடணும் விநாயகருக்கு, மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர், வெற்றி, உயர்வு. திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, கேசரி தேவனே போற்றி, வாயு தேவனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வஜ்ராயுதனே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது. உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது பலருக்கு. திருஷ்டியை குறைக்கும், இது அழிக்கும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். செஞ்சிருங்க. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு கலக்கிறீங்க, நல்லது. அப்புறம் என்ன, நல்லா இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம், 2 நாளும் சிறப்பு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். என்னத்தை போய் விவரிக்கிறது. அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள். 4, 7 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். இந்த 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருக்குன்றமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. யூடியூப்பில் பார்க்கலாம், படிக்கலாம். கேட்குறத விட படிக்கிறது நல்லது. அனுமன் சாலிசா, அதை படித்து பாருங்கள். 2 நாளும் படி. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்காய்க்கு கொடுங்க, பருப்பு சாதம் கொடுங்க. இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும். பிறருக்கு உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது, அது குறையும். இதை செஞ்சிருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லைங்க. கோச்சுக்காதீங்க, அவ்வளோதான். பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே கவனம். விநாயக பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமையும் தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். எப்போ? வசதிப்பட்ட நேரத்தில். நாள் சிறப்பாக இல்லை, நிதானம், பொறுமை. 2 நாளும் கவனம்.
அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை திங்கள், 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. சூரியனை பார்த்து தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி, அகத்தியரே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சொல்லி பாருங்க, மனசு சங்கடம் கொஞ்சம் மாறும், தீரும், புதிய வழி கிடைக்கும், உறுதி. 2 நாளும் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏழை சிறுவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, முதியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிகடம் பார்க்காதீங்க. திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக வேற யாராவதோ பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே போயிடுங்க, வழிபாடு செய்யுங்க, நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு, பருப்பு கலந்தது, நெய் முடிஞ்சா கலந்தது கொடுக்கறது நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. ஆமாம், இந்த 2 நாட்களும் கரெக்டாக இதை செஞ்சிருங்க. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. 2 நாட்களுமே சிறப்பில்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை, ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக வருது, பதட்டம் அதிகமாக வருது, குழப்பம் அதிகமாக வருது. நிதானம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திங்கள், 2 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 4 வடக்கு பச்சை. நிதானம், பொறுமை. ஆமாம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. சூரியனை பார்த்து தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி, அகத்தியரே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது இந்த மந்திரங்கள் ஓடட்டும். சொல்லி பாருங்க, மனசு சங்கடம் கொஞ்சம் மாறும், தீரும், புதிய வழி கிடைக்கும், உறுதி. 2 நாளும் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏழை சிறுவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, முதியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிகடம் பார்க்காதீங்க. திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக வேற யாராவதோ பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே போயிடுங்க, வழிபாடு செய்யுங்க, நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு, பருப்பு கலந்தது, நெய் முடிஞ்சா கலந்தது கொடுக்கறது நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. ஆமாம், இந்த 2 நாட்களும் கரெக்டாக இதை செஞ்சிருங்க. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, நல்லா இருங்க, சந்தோஷம், கலக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் முருகப்பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. 2 நாட்களும் சிறப்பு. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள், 1 2 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். இந்த 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருக்குன்றமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, யூடியூப்பில் பார்க்கலாம், படிக்கலாம். கேட்குறத விட படிக்கிறது நல்லது. அனுமன் சாலிசா, அதை படித்து பாருங்கள். 2 நாளும் படி. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்காய்க்கு கொடுங்க, பருப்பு சாதம் கொடுங்க, இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும். பிறருக்கு உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது, அது குறையும். இதை செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், கோபம் அதிகம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக கட்டாயம் இல்லை, எனவே நிதானம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்துக்கு. கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 4 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. சூரியனை பார்த்து தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி, அகத்தியரே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது இந்த மந்திரங்கள் ஓடட்டும்.
சொல்லி பாருங்க, மனசு சங்கடம் கொஞ்சம் மாறும், தீரும், புதிய வழி கிடைக்கும், உறுதி. 2 நாளும் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏழை சிறுவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, முதியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிகடம் பார்க்காதீங்க. திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக வேற யாராவதோ பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே போயிடுங்க, வழிபாடு செய்யுங்க, நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு, பருப்பு கலந்தது, நெய் முடிஞ்சா கலந்தது கொடுக்கறது நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. ஆமாம், இந்த 2 நாட்களும் கரெக்டாக இதை செஞ்சிருங்க. ஆமாம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பு, உயர்வு, வெற்றி எல்லாம் உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாட்கள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 4, 6, வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு, திங்கள் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், செவ்வாய். இந்த 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருக்குன்றமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, யூடியூப்பில் பார்க்கலாம், படிக்கலாம். கேட்குறத விட படிக்கிறது நல்லது. அனுமன் சாலிசா, அதை படித்து பாருங்கள். 2 நாளும் படி. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்காய்க்கு கொடுங்க, பருப்பு சாதம் கொடுங்க, இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும். பிறருக்கு உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது, அது குறையும். இதை செஞ்சிருங்க, நல்லது. நேயர்களே, இன்னைக்கு ஆஞ்சநேயர் பிறந்த நாள், அமாவாசை. குலதெய்வ கோயிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காயெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ மற்றவங்களோ போங்க, உங்கள் சார்பாக மற்றவங்க போகலாம், வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களை, உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.